ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிகர்ஷனுங்கிற கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிகர்ஷன்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் அதைவே அது கால் பண்ணிக்கிச்சுன்னா அதை ரிகர்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப், இதைத்தான் நம்ம ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர்னு நம்ம மேக்ஸில் ஃபேக்டோரியல்ங்கிற ஒரு டேர்ம் பார்த்துருப்போம். ஸோ ஃபேக்டோரியல்னால் என்னென்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. அதே மாதிரி 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இதோட வேல்யூ வந்து லெட்ஸ் சே 6 அண்ட் இதோட வேல்யூ வந்து 20, 60, 120. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர் 5 ஃபேக்டோரியல்னால் உங்களுக்கு 120ன்னு ரிசல்ட் வரணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இப்படி தான் ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்குள்ளே போகலாம். ரிகர்ஷனை வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு வந்து ஒரு இன்புட் பேராமீட்டர் வந்து நம்பர். அதாவது நான் வந்து இங்கே நம்பர் வந்து 5ன்னு பாஸ் பண்ண போகிறேன். இங்கே 5ன்னு பாஸ் பண்ணனா எனக்கு 120ன்னு ரிசல்ட் கிடைக்கணும். இதுதான் என்னோடய கோல். இப்போ நான் 3ன்னு பாஸ் பண்ணேன்னா இங்கே 6ன்னு வரணும். அதுதான் கோல். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பருக்கு வந்து எப்படி ரிகர்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ரிட்டர்ன் நம்பர் இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் -1. இதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கோடு அடிச்சிட்றேன். இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 ரிட்டர்ன் 1. ஸோ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணி 5ன்னு பாஸ் பண்ணுறேன். அண்ட் வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் ஃபேக்டோரியல் ஆஃப் 5. இங்கே என்ன வருது? 120 வருது. 3 பாஸ் பண்ணால் 6 வருது. ஸோ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன். ஸோ இதோட டீப் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த வேல்யூ வந்து இங்கே பாஸ் ஆகுது. இந்த பேராமீட்டர் வேல்யூ வந்து பாஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து நம்பர் வந்து 3ன்னு வருது. ஃபர்ஸ்ட் இது வந்து இங்கே வந்து 3ன்னு பாஸ் பண்ணியிருக்கோம். வேல்யூ வந்து 3ன்னு பாஸ் பண்ணியாச்சு. 3ன்னு பாஸ் ஆனோன்னா 3 இஸ் ஈக்குவல் டு 1 இல்லை. 3 இஸ் ஈக்குவல் டு 1 கிடையாது. ஸோ இந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. அப்போது ரிட்டர்ன் வந்துட்டு 3 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷனையே திருப்பி கால் பண்ணுது. அப்போ இங்கே என்ன நடக்குது? 3 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி நம்பர் -1, அதாவது 3 - 1 2 பாஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 நம்ம பாஸ் பண்ணிட்டோம். parameter value to the function. ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் 3 உள்ளே வருது. இங்கே வந்து ரிட்டர்ன் கிட்ட வந்து 3 இன்ட்டு இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் வந்து 2 ஆகிடுச்சு. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 2 பாஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக? இப்போது இங்கே வந்து 2 வந்துடுச்சு. இப்போ 2 வந்துட்டு 2 வந்து ஈக்குவல் டு 1 இல்லை. அப்போ இங்கே என்ன ஆகும்? 3 இன்ட்டு, அதாவது இங்கே வந்து 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வரும். ஸோ அடுத்த இதே ஃபங்க்ஷன் கால் ஆகிறதுனால அடுத்த எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னா 3 இன்ட்டு இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்? இங்கே வந்து நான் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 கால் ஆகுது. அப்போ கால் ஆகும்போது இங்கே வந்து 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னு ஆயிரும். 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 அப்படின்னு பாஸ் ஆகிடும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட்டு 3 பாஸ் பண்ணோம். 3 இங்கே வந்துச்சு. 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் -1. நம்பர் -1 என்ன? 2. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்னு வரும். அடுத்த இதே ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகிறதுனால இங்கே வந்து 2 பாஸ் ஆகிடுச்சு. 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் -1. ஸோ அதை எப்படி இது ரிட்டர்ன் ஆச்சுன்னா எப்படி வரும்? 3 இன்ட்டு 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னு வரும். அடுத்து இதே ஃபங்க்ஷன் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 1 கால் ஆகிருக்கு. இங்கே 1 கால் ஆகும்போது என்ன ஆகுது?
இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1. ஆமாம், 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதனால் ரிட்டர்ன் 1, அதாவது 1 ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அது இனிமேல் இந்த ஃபேக்டோரியல் இங்கே இந்த லைனுக்கு போகாது. ஏன்னா இதோட இந்த ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. 1ங்கிற வரும்போது இது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இது ரிட்டர்ன் ஆகிடுது திரும்ப. ஸோ இங்கே என்ன வரும், 3 இன்ட்டு 2 இன்ட்டு இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்து உங்களுக்கு 1 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வந்து 1 ஆகிடுச்சு. இந்த 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 தான் நம்ம 2 இன்ட்டு 1 ஆகிடுச்சு. இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 2 தான் உங்களுக்கு வந்து 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1. இது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 1 தான் உங்களுக்கு வந்து 1, ஃபேக்டோரியல் ஆஃப் 1 1. இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 2 வந்து 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1, கரெக்டாக? ஸோ ஃபைனலாக சப்ஸ்டியூட் எல்லா வேல்யூ ரிட்டர்ன் ஆகி வரும்போது உங்களுக்கு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு இங்கே கடைசியாக வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே 6ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர் கால்குலேட் பண்ணுறது. இப்போது இந்த கண்டிஷன் நான் போடாமல் விட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். இங்கே வந்து நான் கண்டிஷன் போடல. ஸோ என்னாகும், ஃபர்ஸ்ட் வந்து 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னு வரும், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து 3 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2 வந்து இங்கே வந்து 2ன்னு வந்து இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1ன்னு வரும், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 1 வரும்போது இங்கே கண்டிஷன் எதுவும் இல்லை. அதனால் 1 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் -1 0ன்னு வந்துடும். ஸோ 1 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 0 அப்படின்னு வரும். அடுத்து என்ன ஆகும், 0 இங்கே பாஸ் ஆனதுனால 0 இங்கே வந்துடும். நம்பர் இன்ட்டு ஃபேக்டோரியல், அதாவது 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 0 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 0 என்ன, 0 இன்ட்டு 0 - 1 -1 வரும். ஸோ இது வந்து நிற்காது, ஏன்னா இங்கே வந்து கண்டிஷன் எதுவுமே இல்லை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் ஸ்டாப் ஆகணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும் இங்கே என்ன எரர் கிடைக்குது, மேக்ஸிமம் ரிகர்ஷன் டெப்த் எக்ஸீடட். அதாவது 996 டைம்ஸ் இது வந்து ரிகர்ஷன் ஆகி உள்ளே போயிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு கண்டிஷன் இல்லாமல் இது 996 டைம்ஸ் ரிகர்ஷன் ஆகி இந்த ப்ரோக்ராம் வந்து எரர் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கு ஸ்டாப் இல்லாமல் போயிட்டுருக்கறனால. ஸோ அதனால் பைத்தனே இதை டெர்மினேட் பண்ணிடுது. ஏன்னா அப்படியே போயிட்டே இருந்தால் மெமரி ப்ராப்ளம்ஸ் வரும், மெமரி லிமிட் எக்ஸீட் ஆயிரும். ஏன்னா இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே போயிருக்கும், இதுக்கு ஸ்டாப் கண்டிஷனே கிடையாது, இன்ஃபினிட்டி டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஃபார் ரிகர்ஷன். நீங்கள் வந்து கரெக்டாக அதை டெர்மினேட் பண்ணல, ஒரு கண்டிஷன் வச்சு டெர்மினேட் பண்ணலன்னா அது வந்து ஃபாரெவர் எக்ஸிக்யூட்டே ஆகிட்டே இருக்கும் அண்ட் மெமரி ப்ராப்ளம்ஸ் பயங்கரமாக வரும். ஸோ இதை வந்து பைத்தன்லேயே ஹேண்டில் பண்ணி அவங்களே இந்த மாதிரி 996 டைம்ஸ் ரெக்கர்ஷன் ஆகிடுச்சு, அதனால் இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுறோன்னு எரர் அடிக்குது. பட் இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு கண்டிஷன் வச்சு தான் ரெக்கர்ஷனை ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஸ்டாப் பண்ணலன்னா அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே 1ங்கிறது தான் நம்ம கடைசி கண்டிஷன். இப்போ நான் வந்து இங்கே 8 ஃபேக்டோரியல் கொடுத்தேன்னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு அப்படியே போயிட்டு கடைசியில் என்ன வரும், இன்ட்டு 1ன்னு தான் வரும். இந்த 1 தான் உங்களோட லாஸ்ட் கண்டிஷன். ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் வந்து இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா ரிட்டர்ன் 1 இதோட ஸ்டாப் ஆயிரும். இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா அதுக்கு மேலே இந்த லைனுக்கு போகாது. ஸோ அதனால தான் இந்த டெர்மினேஷன் கண்டிஷன் 1ஆக இருக்கிறனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ எந்த நம்பர் கொடுத்தீங்கனாலும் கடைசி நம்பர் வந்து 1. ஸோ அதனால தான் இதை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு நம்பர் வந்து 1ஆக இருந்துச்சுன்னா இதோட நான் டெர்மினேட் பண்ணிடுறேன். ஸோ அதோட உங்களுக்கு ரிகர்ஷன்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்படி தான் ஒரு ரிகர்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த ரிகர்ஷன் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ இதோட ரிகர்ஷன் பேசிக் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.